தனியா எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. எங்க? சேனாப்பூர் கிராமத்துல பெரிய திருவிழா நடக்குது, அங்கதான் போயிட்டு இருக்கோம். திருவிழாவா? அப்ப சரி, நாங்களும் கூட வரோம். காத்து பலமா வீசுது, அதனாலதான் என்னால இப்போ எதிர்பக்கமா இதை திருப்ப முடியல. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் போகலாம். என்ன இடம் இது? நான் காலையில எழுந்து பார்க்கும்போது உலகமே தலைகீழா இருந்தது. உலகத்தை சரியா பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி தலைகீழா தொங்குறேன். என்ன இப்ப புரிஞ்சுதா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. என்ன எங்க தூக்கிட்டு போறாங்க? சும்மா இருங்க, உங்களை காலை மாட்டிக்கிட்டு இருந்து காப்பாத்தி தூக்கிட்டு போறோம். நாங்க ஒண்ணும் உங்களை அடிக்கல. போயிடுங்க, போயிடுங்க, உங்களை நான் விரட்டி அடிக்கத்தான் போறேன். போயிடுங்க, போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்க, போயிடுங்க. அப்போ முடிவாயிடுச்சு. பால்ல கை படவே கூடாது, காலால தான் விளையாடணும். அப்புறம் ஆப்போசிட் டீம் உடைய பாஸ்கெட்ல போடணும். பாஸ்கெட்ல யாராவது போட வரும்போது பாலை தடுக்கிறதுக்கு நீங்க உங்க கைய பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பாஸ்கெட்டுக்கும் 2 பாயிண்ட். அதுவும் நடு சர்க்கிள்ல இருந்து நீங்க பாஸ்கெட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எந்த டீம் முதல்ல 15 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. இளவரசி இந்துமதி வாங்க. என்ன நீயும் எங்க கூட விளையாட வரியா இந்துமதி? வரேன் பீம். பிரமாதம். ராஜகுமாரி மட்டும் நம்ம டீமுக்கு வந்துட்டாங்கன்னா 2 டீமுமே நல்ல பலமா இருக்கும். சரியா? ஓ, எனக்கு பீமோட டீம்ல இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அவன் டீம்ல சுட்கி இருக்கா, அதனால நீங்க எங்க டீம்ல இருக்கணும். உங்களை வரவேற்கிறோம் ராஜகுமாரி. ஓவரா ரியாக்ட் பண்ணது போதும். ராஜகுமாரி, இவங்கெல்லாம் வேண்டாம், நான் உங்களை வரவேற்கிறேன். என்னப்பா அப்படியே லுக்கு விட்டுட்டு இருக்க போறியா இல்ல விளையாட வர போறியா சொல்லு. எங்க டீமோட கேப்டன் பீம் தான். நீ பிரமாதமா ஆடுற, அதோட கோலையும் நீ நெருங்கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, நான் போய் அவனை தடுக்கிறேன். இல்ல, நான் தான் போய் அவனை தடுப்பேன்.
எங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. டொலு போலு வேண்டாம். என்ன பண்றீங்க? பீமால கூட எங்களை தடுக்க முடியல. தலைவா, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நமக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பாயிண்ட் கிடைச்சிருக்கா? நீங்க நம்ம சைடுலயே வந்து கோல் போட்டிருக்கீங்க. நியாயமா பார்த்தா நீங்க அங்கதான் கோல் போட்டிருக்கணும். நாம அவங்களுக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டோமா? இந்த மேட்ச்ல மட்டும் பீமுடைய டீம் ஜெயிச்சதுன்னு வைங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இதென்ன? நில்லு, நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது. சிப்பாய்களே, அவனை பிடிங்க, தப்பிக்க விடாதீங்க. இவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இந்த திருடன் பெரிய ஆளா இருக்கானே. என்ன இது? உன்னை கீழே தள்ளிட்டு ஓடிட்டானே. அப்படியா? இப்ப உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், இவன் பெரிய பலசாலியா இருக்கானே. மாட்டிக்கிட்டியா? இப்போ ராஜா முன்னாடி வா. இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. இவனுக்கு இப்ப இந்த காளியா யாருன்னு நான் காட்ட போறேன். நெல்லு காளியா, இவன் எதுக்காக பதக்கத்தை திருட வந்தான்னு முதல்ல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இவன் லேசுல வாய திறக்க மாட்டான். இருக்காளியா, நான் அவன்கிட்ட பேசுறேன். நீ நினைச்சிருந்தீனா நிச்சயம் தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், நீ ஒரு திருடன் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க.